வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு ஸ்டாலின் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 450 கோடி சிக்கியது. முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ரகசிய தகவல் அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ பல்வேறு சோதனைகள் மேற்கொண்ட பிறகு 450 கோடி பணமாகவும், அது மட்டும் இல்லாமல் கணக்கில் வராத அசையா சொத்துக்கள் டாக்குமெண்ட்டாகவும் கைப்பற்றியிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினை வீட்டோட கைது செஞ்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலே இருக்கலாம், மற்றபடி வெளியூர்களுக்கோ இல்லை வெளியே சுற்றுப்பயணமோ எதுவுமே மேற்கொள்ள முடியாது. அவரை வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இப்படி இந்த முறையில் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினை கைது செஞ்சுருக்காங்க. இதனால் பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க. பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிட்டு வரும் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் வரிசையில் இப்போது திமுகவின் முதல்வரே சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா 450 கோடி பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க, ரகசிய அறையில் இந்த 450 கோடி எதுக்காக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி அமலாக்கத்துறை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. திக்குமுக்க ஆடிட்டுருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இதனால் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க, போலீஸ் படை ஸோ இது மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா 450 கோடியும் அபேஸ், அது மட்டும் இல்லாமல் அசையா சொத்துக்கள் டாக்குமெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு பத்திரங்கள் எல்லாமே கைப்பற்றியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினோட மகன், அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் மீண்டும் அவருடைய பண்ணை வீட்டின் கிணற்று பகுதியில் பல கோடி பணங்கள் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறைக்கு. அடுத்த டார்கெட் முதல்வர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் என்பதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் நம்ம கொடுக்குறது. முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதிரடியாக 450 கோடியும் டாக்குமெண்ட்டும் கைப்பற்றியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி